தேவனுடைய பிள்ளையாக வாழ பிரயாசப்படுகிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் நெடு பயணத்திலே எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாகவோ நம்மை ஊக்கப்படுத்துவது போலவோ அமைவது இல்லை. ஏற்ற தாழ்வுகள் அது தொடர்ந்து நம்மை பின்பற்றித்தான் வருகிறது. நம்மை காண்பவர்கள், நம்முடைய வாழ்க்கையை காண்பவர்கள், நம்மோடு பேசுபவர்கள் எல்லாரும் நம்மை எப்போதுமே சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்று நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. அவர்கள் நம்மை சரியாக அவர்கள் புரிந்திருந்தாலும் சரி, அவர்கள் தவறுதலாக புரிந்திருந்தாலும் சரி, நம்முடைய மனநிலையிலே உண்மை குடிகொண்டிருக்க வேண்டும். தேவன் பார்க்கிற விதத்திலே அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாம் தேவனுடைய பக்கத்தில் தான் நாம் இருக்கிறோம். மனிதர்கள் கணிக்கிற அந்த சூழ்நிலைக்கு அருகே நாம் இல்லை. அவர்கள் தங்கள் மனம் போல தங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சரியாகவோ அல்லது தவறுதலாகவோ புரிந்து கொண்டிருக்க முடியும். இதை ஏனோதானோ என்று நாம் சொல்லுவதில்லை. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அறிந்திருக்கிறீர்கள், நானும் அறிந்திருக்கிறேன். நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில இப்படித்தான் அதை அறிந்து கொள்ளுகிறோம். கணவன் மனைவி வாழ்க்கையிலும், பிள்ளைகள் தகப்பன் தாய் இவர்கள் வாழ்க்கையிலும், உறவு முறைகளிலே மாமன் மாமி, இப்படியாக நம்முடைய உறவு முறைகளிலும் நாம் சரியாக புரிந்து கொள்பவர்களையும் உண்மையிலேயே தவறுதலாக புரிந்து கொள்பவர்களையும் சந்தித்துத்தான் நாம் வருகிறோம். வேத புஸ்தகத்திலே 28வது அதிகாரம், அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் தன்னுடைய அனுபவத்தை இப்படியாக அவர் எடுத்து சொல்லுகிறார். அவர் ஒரு தீவுக்கு அவர் சென்றதாகவும், அங்கே குளிருக்காக ஜனங்கள் நெருப்பை மூட்டி அதிலே அந்த அனலை வாமம் அவர்கள் பண்ணி கொண்டு இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. பவுலும் அந்த ஜனங்களோடு சேர்ந்து சில விறகுகளை எடுத்து அந்த அனல் மூட்டுகிற அந்த இடத்திலே அவரும் விறகுகளை அவர் சுள்ளிகளை எடுத்து போட்டு அவர் குளிர் காயும்படியாக போகிறார். அவர் விறகு அவர் பிறக்கிற பொழுது அங்கே அதிலே விரியன் பாம்பு புறப்பட்டு அவர் கையை கடித்து கொண்டதாக அதிலே நான் பார்க்க முடிகிறது. பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் இவன் ஒரு கடற்பயணத்திலே கப்பல் பயணத்திலே விபத்து ஏற்பட்டு அதுக்கு தப்பி இந்த கரைக்கு வந்தவன், ஆனால் இங்கும் அவனுக்கு தீமை, அவனுக்கு சோதனை அவனை அண்டி வருகிறதே. அப்போ இவன் ஒரு குற்றவாளியாக இருக்க முடியும். இறைவனுடைய கவனத்திலே இவன் ஒரு மாசு உள்ளவனாக இருக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் எண்ணி அவர்கள் அதை அவனை குற்றவாளியாக பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே தேவனோடு ஐக்கியமாகி அவரோடு ஒன்றித்து இருந்த காரணத்தினாலே அந்த சந்தர்ப்பம், அதாவது ஒரு விஷப்பூச்சி தன்னை கவினாலும் தன்னுடைய கரங்களை கடித்திருந்தாலும் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவன் அதை அப்படி தள்ளி விடுகிறான், தட்டி விட்டு விடுகிறான். ஜனங்கள் இவன் இப்பொழுது விஷம் பாய்ந்து சாவான் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவன் அதை இலகுவாக தட்டிவிட்டு அவன் எப்போதும் போல சுகமாகவும் எந்த வேதனையும் இல்லாமல் அவன் ஆச்சரியப்படும் விதமாக அவன் நடமாடுகிறதை பார்க்கிறார்கள். நீங்களும் நானும் தேவனோடு சரியான உறவும் ஐக்கியமும் வைத்து நாம் வாழும் பட்சத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள எல்லா சம்பவங்களும் மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் அது காண்பிக்கும். உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்து என்பதை நமது வாழ்க்கையின் மூலம் அதை வெளியே கொண்டு வரும். இது ஒரு நல்ல வாழ்க்கை அல்லவா? எனவே நம்மை சந்திக்கிற எல்லா இக்கட்டுகளையும் அதை சாதனையாக மாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.